தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி நானும் ஓடி வந்தேன் உந்தன்
சாந்தி 14/2/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். விசேஷ் சிவ ஜெயந்தி நிமித்த. விசேஷமாக சிவ ஜெயந்திக்கு நிமித்தமாக இந்த சாக்கார முரளி இருக்கின்றது. ஓம் சாந்தி. மீட்டே பச்சே, तुम सर्वोत्तम பாக்யசாலி பிராமண குல் பூஷன் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சர்வோத்தம பாக்யசாலியான பிராமண குல பூஷன் ஆவீர்கள். துமே ஸ்வயம் பகவான் பதாயியா தேத்தே ஹை. உங்களுக்கு ஸ்வயம் பகவான் शिव ஜெயந்திக்கான வாழ்த்துக்களை அளிக்கின்றார். प्रश्न है, बाप बच्चों को संगम पर ही सृष्टि का समाचार सुनाते हैं, सतयुग में नहीं, क्यों? கேள்வி, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கம யுகத்தில்தான் சிருஷ்டியின் சமாச்சாரத்தை சொல்கின்றார், சத்தியுகத்தில் சொல்வது இல்லை, ஏன்? उत्तर है, क्योंकि सतयुग तो है ही आदि का समय. उस समय सारी सृष्टि का समाचार अर्थात सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान कैसे सुनाए? பாபா பதில் சொல்றாரு, சிவ தந்தை சத்தியுகத்துல வந்து சமாச்சாரம் சொல்வது கிடையாது, சங்கம யுகத்தில் மட்டுமே சொல்கின்றார். ஏனெனில் சத்தியுகம் இருப்பது ஆதி சமயமாகும். அந்த சமயம் முழு சிருஷ்டியின் சமாச்சாரம், அதாவது சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானம் எப்படி சொல்வது? जब तक सर्किल रिपीट ही नहीं हुआ है, तब तक समाचार सुना ही कैसे सकते? எதுவரை இந்த சர்க்கிள், அதாவது இந்த சுதர்ஷன சக்கரம் ரிப்பீட் ஆகலையோ, முழுமை அடையவில்லையோ, அதுவரை முழுமையான சமாச்சாரத்தை எப்படி சொல்வது? संगम पर ही तुम बच्चे बाप द्वारा पूरा समाचार सुनते हो. சங்கம யுகத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் சிவ தந்தையின் மூலமாக முழுமையான சமாச்சாரத்தை கேட்கின்றீர்கள். तुम्हें ही ज्ञान का तीसरा नेत्र मिलता है. உங்களுக்கு தான் ஞானம் எனும் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. ஓம் சாந்தி. आज है त्रिमूर्ति शिव जयंती, सो ब्राह्मण जयंती, सो संगम युग जयंती का शुभ दिवस. இன்றைய நாள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி. அதன் மூலமாக சிவன் இந்த பூமியில் அவதரித்ததனால பிராமணர்களுக்கும் இன்றுதான் ஜெயந்தி, பிறந்த நாள். இறைவனின் பிறந்த நாள் குழந்தைகளுக்கும் அன்றுதான் பிறந்த நாள். மேலும் சங்கம யுகத்திற்கும் இன்றுதான் பிறந்த நாள். அதனால சிவ ஜெயந்தி, பிராமண ஜெயந்தி மற்றும் சங்கம யுக ஜெயந்திக்கான சுப दिवस நல்ல நாளாகும். बहुत है जिनको बाबा ईश्वरीय जन्म सिद्ध अधिकार की ग्रीटिंग्स भी नहीं दे सकते. பாபா வந்து ஈஸ்வரிய ஜென்ம, அதாவது நம்ம எல்லாம் ஈஸ்வரனால பிராமணன் ஆயிருக்கிறோம். அதனால ஈஸ்வரனுடைய பிறந்த நாள்,
அதனுடைய பிறப்புரிமைக்கு கிரீட்டிங்ஸ் வந்து எல்லாராலையும் வந்து சொல்ல முடியல. बहुत हैं जिनको पता नहीं है कि ईश्वर माना शिव बाबा कौन है, उससे क्या मिलना है. நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. அதாவது ஈஸ்வரன் என்பவர் யார்? அவர் மூலமாக என்ன கிடைக்கின்றது? वह ग्रीटिंग्स क्या समझ सकते हैं. அப்ப அந்த மாதிரி ஈஸ்வரன் யாருன்னே தெரியல. அவர் மூலமா என்ன ஆஸ்தி கிடைக்குது? பாபாவுடைய கர்த்தவியம் என்ன? அவருடைய பெயர், உருவம், ரூப்பு, தேசு, காலம், கர்த்தவியம், அவர் என்ன வேலை செய்றாரு எதுவுமே தெரியாத காரணத்தினால, அவருக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்ல முடியும்? எப்படி கிரீட்டிங்ஸ் கொடுக்க முடியும்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள், சிவ ஜெயந்தி முபாரக் அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. நயே பச்சே பில்குல் சமஜ் நா சகே. புதுசா கிளாஸ்க்கு வரவங்களும் புரிஞ்சுக்க முடியாத கடவுள. யஹ கியான் கா டான்ஸ். இறைவன் நம்மிடம் ஞான நடனம் புரிகின்றார். कहते हैं ना ஸ்ரீ கிருஷ்ணா டான்ஸ் கர்த்தா தா. பக்தியில பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா கோப கோபிகைகளோட நடனம் புரிஞ்சாரு. அது வந்து ராஸ் லீலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாகவதத்துல இருக்கு. यहाँ बच्चियां राधे कृष्णा बन डांस करती हैं. இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தியில ராதே கிருஷ்ணாக்கு சிலர்லாம் மேக்கப் போட்டு குழந்தைங்களை அலங்காரம் பண்றாங்க. கலியுகம் எண்டு வரைக்கும் கூட. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ராதா கிருஷ்ணா தான் முதல்ல இருந்தாங்க. அவங்க டான்ஸ் பண்றாங்க. அந்த காலத்துல பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும் பொழுது டிரான்ஸ்ல எல்லாம் போவாங்கல்ல. அப்போ சிலர் ராதா மாதிரியும் சிலர் கிருஷ்ணா மாதிரியும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. பச்சே ஜான்தே ஹை ஏ பாப்பு தாதா ஹை. குழந்தைகளுக்கு தெரியும் இவர் வந்து பாப்பு தாதா. தாதா கோ கிராண்ட் ஃபாதர் கஹா ஜாத்தா ஹை. தாதாவை கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லப்படுகின்றது. ஏ தாதா தோ ஹுவா ஜிஸ்மானி ஃபாதர். இந்த தாதா இருக்கிறார் இல்லையா, அவரு சரீர சம்பந்தப்பட்ட தந்தை ஆவார். யஹா தோ வண்டர்ஃபுல் பாத் ஹை. இங்க எல்லாமே வண்டர்ஃபுல்லான விஷயம்தான். ஏ தாதா ஹை ரூஹானி. அவரு ய ஹை ஜிஸ்மானி. உன்கோ கஹ்தே ஹை பாப்பு தாதா. இந்த தாதா இருக்கார் இல்லையா, இவரு வந்து ஆத்மாவுடைய தாதாவா இருக்கிறாரு. அதாவது பிரம்மா பாபா வந்து சரீரத்தினுடைய அத அலௌகிக்க தந்தையாக இருக்கிறாரு. சிவ பாபா பாரலௌகிக ஆத்மாவின் தந்தையாக இருக்கின்றார். 2 பேரும் சேர்ந்துதான் நாம பாப் தாதா என்று சொல்கின்றோம். பாப் சே தாதா துவாரா வருஷா மில்தா ஹை. சிவ தந்தையிடமிருந்து பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. வருஷா ஹை கிராண்ட் ஃபாதர் கா. ஆஸ்தி கிராண்ட் ஃபாதர் தராரு. सब आत्माएं ब्रदर्स हैं तो वर्षा बाप से मिलता है. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் ஆவார்கள். எனவே ஆஸ்தி பாபா மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான். சிவ தந்தை மட்டும்தான் நமக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். बाप कहते हैं तुम आत्माओं को अपना शरीर अपने कर्मेंद्रिया है. சிவ தந்தை சொல்கின்றார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தனக்கென்று ஒரு சரீரம், தனக்கென்று ஒரு கர்ம இந்திரியங்கள் இருக்கின்றன. டெம்பரரியா இருந்தாலும் இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது இந்த உடல் உங்களுக்கு சொந்தமா தானே இருக்கு. मुझे निराकार कहते हैं जरूर मुझे शरीर चाहिए. அப்ப சிவ தந்தை சொல்கின்றார், நான் ஒளியானவன், நிராகாரமானவன், எனக்கென்று சரீரமே கிடையாது. ஆனா உங்கள்கிட்ட பேசணும்னா ஒரு மீடியம் சரீரம் தேவைப்படுகின்றது.
तब तो बच्चों को राज योग सिखाऊं. அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு ராஜ யோகத்தை கற்பிக்க முடியும். अथवा मनुष्य से देवता पतित से पावन बनने का मार्ग बताऊं. அதனுடைய அர்த்தம் மனித நிலையிலிருந்து தேவ நிலை, பதீதமானவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய மார்க்கத்தை சொல்வதற்காக இறைவன் அவதரித்து இருக்கின்றார். ஆனா சொல்றதுக்கு சரீரம் வேணும் தானே, அதனால பிரம்மா பாபாவுடைய ரதத்தை அவர் வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு. மூத்து பலித்தி கப்பாடுதோயே எதுக்காக வந்திருக்கிறாரு? ஆத்மாக்கள் ரொம்ப பதீதமா ஆயிட்டாங்க, அந்த ஆத்மாக்களை பாவனம் பண்றதுக்காக. இந்த வண்ணான்லாம் வெள்ளாவியில வச்சு வெளுத்துருவாங்கல்ல துணிய, அந்த மாதிரி எப்படிப்பட்ட கரையா இருந்தாலும் வெளுத்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிவபாபா ஆன்மீக வண்ணானாக வந்திருக்கிறாரு, டோபின்னு சொல்லலாம். ஆத்மால ஏகப்பட்ட கரை, சும்மா பாவக்கரை 63 பிறவி, அதுவும் கடந்த 4-5 பிறவியா ஏகப்பட்ட பாவங்கள். அதனால ஆத்மா கருத்து போயிருக்கு. இப்ப வெள்ளாவியில, அதாவது யோக அக்னியில விலக போறாரு. அதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. மீண்டும் ஃபிளாலஸ் டைமண்டாக மாற்றுவதற்காக பதீத பாவன் வந்துள்ளார். ஜரூர் படா தோபி ஹோகானா. அப்ப இந்த உலகத்திலே மிகப்பெரிய வண்ணான் யாருன்னா சிவபாபா தான். ஏன் தெரியுமா? எவ்வளவு ஆத்மாக்களை கிளீன் பண்றாரு, 33 கோடி தேவதைகளை கிளீன் பண்றாரு. பாக்கி எல்லாரையும் கிளீன் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்புறாரு. உலகத்தையே பொல்யூஷன்னா அவ்வளவு பொல்யூஷன், எல்லா லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், எவ்வளவு மாசுபட்டு இருக்கிற இந்த 5 தத்துவங்களை கிளீன் பண்ணி சத்தோ பிரதானமா ஆக்குறாருன்னா உண்மையிலே கடவுள் ரொம்ப காட் இஸ் கிரேட். அதனாலதான் மிகப்பெரிய வண்ணான்னு உலகத்தை துவச்சு எடுத்துடுறாரு. பாத்தீங்களா? ज्ञान और योग से तुम्हारी आत्माओं को धोया जाता है. ஞான மற்றும் யோகத்துல முதல்ல ஊற வைக்கிறாரு, ஞானத்துல. அப்புறம் யோகான்றதான் வெள்ளாவி போட்டு வெளுத்து எடுத்துடுறாரு. ஞான யோகத்துல ஆத்மாவை சுத்தமா கிளீன் பண்ணிடுறாரு. எந்த பாவக்கரையும் இல்லாம கடவுள் நம்மள கிளீன் பண்ணி கொடுக்கிறாரு. आज तुम बच्चे आए हो, जानते हो हम शिव बाबा को बधाइयां देने आए हैं. இன்று குழந்தைகளாகிய நீங்கள் வந்துள்ளீர்கள், தெரிந்துள்ளீர்கள், நாம் சிவ தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுவதற்காக, வாழ்த்துக்களை அளிப்பதற்காக. ஏன்னா அன்னைக்கு பர்த்டே இல்ல, சிவ தந்தையினுடைய பிறந்த நாள் சிவராத்திரி. அதுக்காக நாம வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்து இருக்கின்றோம். बाप फिर कहते हैं कि तुम जिसको ग्रीटिंग्स देते हो वह बाप भी है, तुम बच्चों की ग्रीटिंग्स देते हैं. இப்ப நாம சிவ பாபாவுக்கு வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். அவரு சொல்றாரு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பிராமண ஜெயந்தி அப்படின்னு நம்மளுக்கு அவரு வாழ்த்துக்கள் சொல்றாரு. क्योंकि तुम बहुत सर्वोत्तम भाग्यशाली பிராமண குல பூஷண हो. ஏனெனில் நீங்கள் சர்வோத்தம் பாக்யசாலியாக விளங்கும் பிராமண குல பூஷன் ஆவீர்கள். देवताएं इतने उत्तम नहीं है जितने तुम हो. தேவதைகள் அவ்வளவு உத்தமமானவர்கள் கிடையாது, அந்த அளவிற்கு நீங்கள் உத்தமமானவர்கள். ब्राह्मण देवताओं से ऊंच है. பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஊஞ்சத்தை ஊஞ்ச है बाप. சிவ தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். फिर वह आते हैं பிராமண தன்மை. பிறகு இறைவனின் வருகை பிரம்மா தன்மை. பிரம்மாவுடைய உடல்ல தான் சிவபாபா வராரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சாக்கார முரளி எடுக்கிறவர ஸ்தூல பிரம்மா உடம்புல வர சிவபாபா.
அவ்வியக்த அந்த முரளி எடுக்கிறவர் யாரு அப்படின்னா, குல்சார் தாதி அப்படிங்கிற ஸ்தூல உடல்ல வரக்கூடிய பிரம்மா பாபா எனும் சூக்ஷம நந்தியை ஆதாரமாக எடுத்து வரக்கூடிய சிவ தந்தை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாக்கார முரளியும் சிவபாபா தான் எடுக்கிறாரு. அவ்வியக்த முரளியும் சிவபாபா தான் எடுக்கிறாரு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். उनके तुम बच्चे बहुत ऊंचते ऊंच பிராமண பந்தே ஹோ. நாம் அனைவரும் இறைவனின் சொந்த குழந்தைகள், உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்கள் ஆவோம். பிராமணோ கி ஹை சோட்டி. பிராமணர்கள் தன்னை உயர்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பதற்காக தலையில ஒரு குடுமி வச்சுப்பாங்க. அந்த குடுமி எதுக்காக அப்படின்னா, நாங்கள் மற்ற அந்த வருணங்களை விட உயர்ந்த வருணம் பிராமண வருணம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக குடுமி வச்சுக்கிறாங்க. உஸ்கே நீச்சே ஹை தேவதாயே. உண்மையிலேயே எந்த பிராமணர்கள் அப்படின்னா, பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஈவன் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். ஏன்னா நம்மளுக்கு இறைவனை தாயும் தந்தையுமா இருந்து பாலனை பண்றாரு. பாலனஹார் ஸ்வயம் பரமேஸ்வர். டீச்சரா இருக்கிறாரு, குருவா இருக்கிறாரு. அதனால எல்லாத்த விட மிகப்பெரிய பாலனை, மேலும் நம்மளெல்லாம் அவரும் சேவாதாரியா வந்திருக்கிறாரு, நம்மளையும் சேவை பண்ண வைக்கிறாரு. அதனால தேவதைகளை விட உயர்ந்தது இறைவனின் பாலனையில் வளரக்கூடிய இந்த பிராமண வருணம் தான். அதனால பாபா சொல்றாரு, பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உஸ்கே நீச்சே ஹை தேவதாயே. நெக்ஸ்ட் டு பிராமன். ஃபர்ஸ்ட் பிராமன் தான் உயர்ந்தவர்கள் வருணாசிரமம், வருண தர்மத்துல. அந்த பிராமன் யாருன்னா லௌகிக பிராமன் கிடையாது, பிரம்மா முகு வம்சாவளி பிராமன். நெக்ஸ்ட் தேவதைகள். सबसे ऊपर है शिव बाबा. बाबा ने तुम बच्चों को ब्राह्मण ब्राह्मणियां बनाया है स्वर्ग का वर्षा देने. சிவ தந்தை தான் நம்மை பிராமன் பிராமணியா ஆக்குறாரு ஸ்வர்கத்தின் ஆஸ்தியை அளிப்பதற்காக. இன் லக்ஷ்மி நாராயணுக்கு देखो कितने मंदिर बनाए हैं. இப்போ நெக்ஸ்ட் தேவதைகள். அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு கோவில் இருக்கு. லக்ஷ்மி நாராயணுக்கு பெருமாள் கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்காங்க. மாதா டெக்தே ஹை. அந்த பெருமாள் கால்ல விழுறாங்க, தலை வணங்குறாங்க. भारत वासियों को ये तो मालूम होना चाहिए कि ये भी मनुष्य है. பாரதவாசிகளுக்கு இது நல்லா தெரியணும், இந்த பெருமாள் அதாவது லக்ஷ்மி நாராயண் கூட மனிதன் தான். விஷ்ணு யார சத்தியுகத்தினுடைய லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த சுரூபம். அப்ப லக்ஷ்மி நாராயண் இந்த பூமியில வாழ்ந்தவங்க. அவர்களுக்கு தான் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அவங்களும் மனிதர்கள் தான். भारतवासियों को ये तो मालूम होना चाहिए ये भी मनुष्य है. அதனால சிவ தந்தை சொல்கின்றார், பாரதவாசிகளுக்கு இதுவும் தெரிய வேண்டும், இவர்களும் மனிதர்கள் தான். யாரு? லக்ஷ்மி நாராயண். லக்ஷ்மி நாராயண தோனோ அலக் அலக் ஹை. சிலையில விஷ்ணு பெருமாள் சிலையில 2 பேரும் கம்பைண்டா நிக்கிறாங்க, 4 கையோட. ஆக்சுவலா இந்த 4 கை அப்படிங்கறது இணைந்த சொரூபம். லக்ஷ்மி நாராயணுடைய கம்பைன்டு சொரூபம் தான். சத்தியுகத்துல எல்லாருக்கும் 2 கை தாங்க இருக்கும். கம்பைண்டாலாம் இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சுதான் இருப்பாங்க. யஹான் தோ ஏக் மனுஷ்யக்கே தோனோ நாம ரக்கே ஹை. இங்க பார்த்தா ஒரு மனிதனுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. एक का नाम लक्ष्मी नारायण अर्थात अपने को विष्णु चतुर्भुज कहते हैं. ஒரே ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி நாராயண் பேரு. வெறும் நாராயண் வச்சா பரவாயில்ல, வெறும் லக்ஷ்மி வச்சா பரவாயில்ல. லக்ஷ்மி நாராயண், ராதே கிருஷ்ணா, சீதாராம் அப்படிலாம் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பாபா சொல்றாரு, ஒருத்தவங்களுக்கு எதுக்கு 2 பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. லக்ஷ்மி நாராயண் அத்வா ராதே கிருஷ்ணா நாம்
रखाए तो चतुर्भुज हो गए ना. இப்ப லக்ஷ்மி நாராயணா விஷ்ணுவோட ஃபார்ம். ராதே கிருஷ்ணா லக்ஷ்மி நாராயணன்னு சொல்றீங்கன்னா அப்ப 4 கை தானே அர்த்தம். விஷ்ணு तो है सूक्ष्म मतन का एम ऑब्जेक्ट. விஷ்ணுவோட ரோல் பூலோகத்துல கிடையாது. எப்படி சங்கரோட ரோல் பூலோகத்துல கிடையாதோ அதே போல விஷ்ணுவோட ரோல் பூலோகத்துல கிடையவே கிடையாது. விஷ்ணு வந்து சூக்ஷ்ம உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எய்ம் ஆப்ஜெக்ட் விஷ்ணு. ஆனா 4 கையோட எல்லாம் சத்தியுகத்துல எல்லாம் யாரும் பிறக்க மாட்டாங்க. 4 கை இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க குழந்தைங்களுக்கும் 4 கை இருக்கணும்ல, வம்சாவளிக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. 2 கை தான், ஆளுக்கு 2 கை தான் இருக்கும் தேவதைகளுக்கு. तुम इस विष्णुपुरी के मालिक बनेंगे. நீங்க அந்த ஞானத்தை கேட்க கேட்க விஷ்ணுபுரிக்கு எஜமானனா அவசியம் ஆவீர்கள். ये लक्ष्मी नारायण विष्णुपुरी के मालिक है. இப்ப இந்த லக்ஷ்மி நாராயண் விஷ்ணுபுரிக்கு எஜமானனா இருந்தாங்க. விஷ்ணு கி है 4 भुजा. விஷ்ணுக்கு 4 கை காண்பிக்கப்பட்டுள்ளது. दो लक्ष्मी की 2 நாராயணுக்கு. 2 கைகள் லக்ஷ்மி உடையது, 2 கைகள் நாராயணன் உடையது ஆகும். तुम कहेंगे हम விஷ்ணுபுரி के मालिक बन रहे हैं. நீங்கள் சொல்கின்றீர்கள் நாங்கள் விஷ்ணுபுரி அதாவது வைகுண்டத்திற்கு நாங்கள் எஜமானனாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. अच्छा, बाप की महिमा का गीत सुनाओ. कितना मीठा कितना प्यारा शिव बोला भगवान. சரி நல்லது, பாபாவுடைய மகிமையோட பாட்டு பாடுங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. அங்க இருந்தவங்க பாடி இருக்காங்க. பாபா எவ்வளோ ஸ்வீட், இனிமையானவர், எவ்வளோ அன்பானவர், சிவ் போலா பகவான் எவ்வளோ இன்னோசென்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு பாடுறாங்க அந்த சபையில. सारी दुनिया में शुरू से लेकर अब तक कोई की भी इतनी महिमा नहीं है सिवाय एक के. இந்த முழு உலகத்துல பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இன்று வரை பாருங்க, சிவபாபாவுடைய மகிமை மாதிரி உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நம்பர் வாரத்தோ ஹைஹி, எல்லாருமே வரிசை கிரமமாகத்தான் இருக்கின்றார்கள். सबसे ज्यादा सर्वोत्तम महिमा है ऊंचते ऊंच परम पिता परमात्मा की. எல்லாத்த விட அதிகமான சர்வோத்தம் மகிமைக்கு உரியவர் யார் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பரமபிதா சிவ பரமாத்மா ஆவார். அனைத்து புகழும் இறைவனுக்கே. சிவ பரமாத்மா தான் அனைத்து மகிமைகளுக்கும் உரியவர் ஆவார். ஜிஸ்கே தும் சப் பச்சே ஹோ, அந்த சிவ தந்தைக்கு தான் நீங்கள் எல்லாம் குழந்தைங்க. कहते हो हम ஈஸ்வரிய சந்தான है. நீங்கள் சொல்கின்றீர்கள் நாங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் ஆவோம். ईश्वर तो स्वर्ग रचिता है, फिर तुम नरक में क्यों पड़े हो. இப்ப உங்க அப்பா வந்து புதுசா ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா, வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருக்கணும்? புது வீட்டுல தானே இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் ஒரு வீடு கட்டி இருக்காரு. புது வீட்டுல இல்லாம ஏன் பழைய வீட்டுல இருக்கிறீங்க? புது வீடு சத்தியுகம், அங்கதானே இருந்திருக்கணும். ஏன் கலியுகத்துல இருக்கிறீங்க? ईश्वर का यहाँ जन्म है. ஈஸ்வரனோட ஜென்மம் இங்கதான், பாரத நாட்டுல. கிறிஸ்டியன் கஹெங்கே ஹம் கிரைஸ்ட் கே ஹை. கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க நாங்க கிரைஸ்டோடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. यही भारतवासियों को भूल गया है कि हम परमपिता परमात्मा शिव के डायरेक्ट बच्चे हैं. ஆனா இந்த பாரதவாசிகள் மறந்து விட்டார்கள் நாங்க பரம்பிதா சிவ பரமாத்மாவின் நேரடியான வாரிசு, டைரக்ட் குழந்தைகள் நாம. बाप यहाँ आते हैं बच्चों को अपना बनाए फिर राज्य भाग्य देने.
அப்ப சிவ தந்தை இங்கு வந்திருக்கின்றார். குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்கி பிறகு ராஜ்ய பாக்கியத்தை அளிப்பதற்காக. ஆஜ் பாபா அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹை. இன்று பாபா நல்ல முறையில உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. क्योंकि नए भी बहुत हैं. ஏன் பாபா சின்ன சின்ன பழைய விஷயம்லாம் சொல்றாரு அப்படின்னா, புதுசா நெறைய பேர் வந்திருக்காங்கல்ல. அப்ப நாம பழசெல்லாம் சொல்லணும் தானே! நெறைய பேர் புது பிகேஸ பார்க்குறாரு. அதனால திரும்பவும் பழைய விஷயங்களை ஷேர் பண்றாரு. நம்மளுக்கும் ஒரு ரிவிஷன் ஆகுதுல்ல. அதுல என்ன ஞானத்த எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். இன்னும் கேலியே சமஜ்னா முஷ்கில் ஹை. ஏன் அடிக்கடி பாபா வந்து இந்த ஆத்மா புரிஞ்சுக்கோங்க, கடவுள நினைங்க அப்படின்லாம் ஏன் தெரியுமா சொல்றாரு? புதுசா இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டங்க. அதனால திரும்ப திரும்பி குழந்தைக்கு புரிய வைக்கிற மாரி கடவுள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆ, फिर भी ஸ்வர்கவாசி பன்தே ஹை. ஒண்ணும் புரியலன்னா கூட பரவால்ல. புதுசா இருக்கிறவங்களுக்கு பாபா சொல்றாரு. முதல்ல ஒண்ணும் புரியாது. சில வார்த்தைகள்லாம் அப்படியே ஹிந்திலயே சொல்லுவாங்க. இந்த சத்தோ பிரதான்னா என்னன்னே தெரியாது நெறைய பேருக்கு. ஒண்ணு பண்ணுங்க. புரியலனாலும் கிளாஸ் கேளுங்க. புரிய வைப்பாரு. ஹிந்தியே புரிஞ்சுக்க முடியும். எப்பன்னா நீங்க ரெகுலர் ஸ்டூடண்ட் ஆனீங்கன்னா. அதனால தான் சிம்ப்ளிஃபை பண்ணி ஞானத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால பாபா சொல்றாரு, "நீங்க புரியலனாலும் கிளாஸ் கேளுங்க. நான் உங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். பிரஜையாவாவது அனுப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சா தாரணை பண்ணணும். புரியலன்னா, தாரணை பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கிளாஸ் கேளுங்க முதல்ல. தாரணை பத்தி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உள்ள ஞானம் இறங்கட்டும் அப்படின்னு பாபா சொல்றார். स्वर्ग में सूर्यवंशी राजा रानी भी है, दास दासियां भी है, பிரஜா भी होती है. ஸ்வர்கத்துல ராஜா ராணி இருப்பாங்க. அவங்கெல்லாம் தாரணை சொரூபமா இருக்கக்கூடியவர்கள். அடுத்து வந்து வேலைக்காரங்களும் இருப்பாங்க, பிரஜைகளும் இருப்பாங்க. எல்லா வெரைட்டி பதவியும் சத்தியுகத்துல இருக்கு. उनमें कोई गरीब कोई साहूकार होते हैं, उनकी भी दास दासियां होती हैं. சத்தியுகத்துல பிரஜைகள்ல ஏழை பிரஜை பணக்கார பிரஜை அப்படின்னு இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏழை பிரஜைனா ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி ஏழை எல்லாம் கிடையாது. திரேதாயுகத்தோட லாஸ்ட்ல இருக்கிற அந்த ஏழைன்னு பாபா சொல்ற ஏழை கலியுகத்துல இன்றைய காலகட்டத்துல யாரு முதல் பணக்காரனா இருக்கிறாரோ அவரோட கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த 33வது கோடி ஒருத்தர் இருக்கிறார்ல லாஸ்ட் நம்பர் தேவதைகள்லயே அவர்கிட்ட இருக்கிற சொத்துல 1000த்துல 1 மடங்கு தான் இப்ப கலியுகத்துல இருக்கிற முதல் பணக்காரனுக்கு இருக்கான். அப்படின்னா இந்த ஏழைன்றது எந்த ஏழைன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உன்கே பி தாஸ் தாசியா ஹோத்தி ஹை. ஏழை பிரஜை பணக்கார பிரஜை. ஆனா அவங்களுக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க. சர்வன்ட்ஸ்லாம் இருப்பாங்க. சாரி ராஜதானி யஹா ஸ்தாபன ஹோ ரஹி ஹை. முழு ராஜதானி இங்கு ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. ये तो और कोई को मालूम नहीं है. இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாதுங்க. சப்கி ஆத்மா தமோ பிரதான ஹை. எல்லாருடைய ஆத்மாவும் இன்று தமோ பிரதானமாக இருக்கின்றது. ज्ञान का तीसरा नेत्र कोई को है नहीं. ஞானம் எனும் மூன்றாவது கண் யாருக்குமே கிடையாதுங்க. கீத ஹை அபி பாப் கி மகிமா சுனி. இப்ப நடுவுல ஒரு பாடல். நீங்க இப்ப பாபாவுடைய மகிமை கேட்டீங்க தானே? யஹ் சப்கா பாப். இறை தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். भगवान को बाप कहते हैं, बेहद का सुख देने वाला पिता. பகவானை தான் அதாவது இறைவனை தான் அப்பான்னு சொல்றோம். பாபானா அப்பான்னு அர்த்தம். ஹிந்தில பாபா, தமிழ்ல அப்பா, தந்தை. நம் எல்லோரின் தந்தை இறைவனை நாம தானே சொல்றோம். அந்த இறைவன் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பகவான் கோ பாப் कहते हैं.
बेहद का सुख देने वाला पिता है. இறைவனைத்தான் நாம் அப்பான்னு சொல்றோம். அவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய பிதா ஆவார். यही भारत है जिसमें बेहद का सुख था. இதே பாரத நாட்டுல தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணுக்கா ராஜ்யத்தா. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இதே பாரத நாட்டில் தான் இருந்தது. ये लक्ष्मी नारायण छोटेपन में राधे कृष्ण है. फिर स्वयंवर के बाद लक्ष्मी नारायण नाम पड़ता है. இந்த லக்ஷ்மி நாராயண் சிறு வயதுல ராதே கிருஷ்ணா லக்ஷ்மியோடைய குழந்தை பருவத்துல லக்ஷ்மிக்கு தான் ராதேன்னு பேரு, நாராயணனுக்கு கிருஷ்ணான்னு பேரு. இந்த ராதையும் கிருஷ்ணாவும் தான் சுயம்வரத்திற்கு பிறகு लक्ष्मी नारायण आगिंद्राர்கள். इस भारत में 5000 वर्ष पहले देवताओं का राज्य था. இதே பாரத நாட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள். सिवाय लक्ष्मी नारायण के कोई का राज्य नहीं था. அப்ப அந்த பாரத நாட்டுல லக்ஷ்மி நாராயணனை தவிர்த்து வேற யாருக்குமே ராஜ்யமே கிடையாது. कोई खंड नहीं, வேற खंडமே கிடையாது. तो अब भारतवासियों को भी जरूर मालूम होना चाहिए कि लक्ष्मी नारायण ने आगे जन्म में कौन से कर्म किए हैं. தற்பொழுது பாரதவாசிகளுக்கு நன்றாக தெரிய வேண்டும், லக்ஷ்மி நாராயண் தன்னுடைய முற்பிறவியில அப்படி என்ன கர்மா செஞ்சிருப்பாங்க, இவ்ளோ பெரிய பதவி கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்திலேயே யாராவது நல்ல பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மா என்ன புண்ணியம் பண்ணதோ, பிறக்கும் போதே அம்பானி ஃபேமிலியில பிறந்திருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. பிளாட்பாரத்துல குழந்தைங்க அவரு பிறக்குது இல்ல, பிளாட்பாரத்திலே வளருது, போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, அந்த குழந்தைக்கு போடுறதுக்கு செப்பல் கூட இல்ல. என்ன பாவம் செஞ்சதோ தெரியல, இங்க வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்மளோட பிறப்புக்கு யாரு காரணம்? நான் செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மா தானே காரணம். ஒரு பணக்கார வீட்டுல பிறந்ததுக்கு பூர்வ ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்ப லக்ஷ்மி நாராயணாவே ஆகணும்னா பூர்வ ஜென்மத்துல அப்படி என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா இவங்க லக்ஷ்மி நாராயண் ஆகுறாங்க? மகாபாரதத்துல சொல்றாங்க. அதாவது இந்த யசோதா அம்மா இருக்காங்கல்ல, கிருஷ்ணரோட அம்மா, வளர்ப்பு அம்மா, அவங்கதான் கிருஷ்ணா மேல அளவிட முடியாத பற்று பாசமா வைப்பாங்க. கிருஷ்ணரை வந்து அப்படியே உருகுவாங்க அந்த அன்பு. அதுக்கு சொல்லப்படுது, அந்த யசோதா அம்மா போன பிறவில கிருஷ்ணரோட பக்தையா இருந்திருக்காங்க. ஒரு ஏழை, ஒரு வயோதிக பக்தை அவங்க. கிருஷ்ணரை பையனா நினைச்சிருக்காங்க பக்தியில. அதனுடைய பலன் தான் அடுத்த பிறவில ஒரிஜினல் கிருஷ்ணருக்கே அவங்க அம்மாவா இருந்தாங்க அப்படின்னு பக்தியில சொல்லப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கிருஷ்ணரோட அம்மாவுக்கே போன பிறவியோட புண்ணிய கர்மா அடிக்குது அப்படின்னா, கிருஷ்ணராவே ஆகணும்னா, நாராயணனாகவே ஆகணும்னா, அந்த சோலு முன்னாடி பிறவியில எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. सिवाय लक्ष्मी नारायण के कोई का राज्य नहीं था, कोई खंड नहीं. அதனால லக்ஷ்மி நாராயணனை தவிர வேற யாரும் ராஜ்யம் பண்ணல. சத்தியுகத்துல வேற எந்த நாடுமே கிடையாது, இவங்க மட்டும்தான் ராஜா ராணி, மகாராஜ் மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் தான். तो अब भारतवासियों को भी जरूर मालूम होना चाहिए कि लक्ष्मी नारायण ने आगे जन्म में कौन से कर्म किए. அதனால பாரதவாசிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இந்த லக்ஷ்மி நாராயண் தன்னுடைய முற்பிறவியில அப்படி என்ன ஒரு கர்மா செஞ்சதுனால இந்த லக்ஷ்மி நாராயண் ஆயிருக்காங்க. जैसे कहेंगे बिरला ने कौन से कर्म किए तो इतना धनवान बना. எக்ஸாம்பிள் பாபா பிர்லாவா சொல்றாரு. பிர்லா மந்திர் எல்லாம் கட்டியிருக்காருல, நீனா பெரிய டாடா பிர்லாவான்னு கேட்பாங்க. அந்த பிர்லா வந்து ரொம்ப பெரிய பணக்கார.
அந்த பிர்லாவா பொறக்கறதுக்கே அவரு போன பிறவில புண்ணியம் பண்ணியிருக்கணும். தன்வான் செல்வந்தனா இருக்கணும்னா, போன பிறவில நெறைய புண்ணியம் பண்ணாதான் அடுத்த பிறவில அவ்ளோ பெரிய செல்வந்தனாக இருக்க முடியும். ज़रूर कहेंगे अगले जन्म से कर्म किए. போன பிறவியினுடைய புண்ணிய கர்மா தான் இந்த பிறவில அவங்க மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பது. जैसे कहेंगे बिरला ने कौन से कर्म किए? कोई के पास बहुत धन है, कोई को खाने के लिए भी नहीं मिलता क्योंकि कर्म ऐसा किए हैं. சிலர் வந்து அந்த காலத்துல பிர்லா, இந்த காலத்துல அம்பானி மாரி இருக்காங்க. என்ன செல்வம். ம். அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்குதுன்னா, கண்டிப்பா அந்த குழந்தை முற்பிறவியில புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கலியுகத்திலேயே பணக்கார வீட்ல பொறக்கணும்னா. அதேபோல பிளாட்ஃபாரத்துல பொறக்குது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, போட்டுக்க ட்ரெஸ் இல்லன்னா, அது போன பிறவியில ஏழையா இருந்திருக்காது கண்டிப்பா. அது ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்க, பணம் மூலமா தப்பு செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. பெரிய செல்வந்தரா இருந்திருக்கலாம் போன பிறவியில. ஏதோ தவறு செஞ்சிருக்காங்க. அதனுடைய காரணத்தினால, பாவத்தின் காரணத்தினால, சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லாம, யார் வயித்துல அடிச்சாங்களோ தெரியல போன பிறவியில. அது இந்த பிறவியில அவங்க வயித்து பொழப்புக்கு கூட சாப்பாடு இல்லாத வீட்ல பொறந்திருக்காங்க. கர்மா, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். கர்மம் கோத்தோ மான்தே ஹோனா? நீங்க இந்த கர்ம பிலாசபிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தானே? कर्मा अकर्मा विकर्मा की गति गीता के भगवान ने सुनाई थी. கர்மா எப்ப அகர்மமா மாறுது, எப்போ விகர்மமா மாறுது? ஆத்மா உணர்வுல இருந்து விடுபட்ட நிலையில செய்யும் பொழுது அது அகர்மா. பாடி கான்சியஸ்ல இருந்து செய்யும் பொழுது அது விகர்மா. அது நம்மளுக்கு தான் நல்லா சொல்லிட்டாரு. கீதாவோட பகவான் சிவ் நம்மளுக்கு கர்ம பிலாசபி பத்தி நல்லாவே தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. शिव भगवान है एक. இறைவன் ஒருவரே. சிவ பகவானு வச்ச. இது இறைவன் சொல்லும் முரளியாகும். இறைவன் ஒருவரே. மனுஷ்ய கோ பகவான் நஹி கஹா ஜாதா. மனிதனை இறைவன் என்று சொல்ல முடியாத. अब बाप कहाँ आया है? இப்ப அப்பா எங்க வந்திருக்கிறாரு? समझाते हैं सामने महाभारत लड़ाई खड़ी है तो मीठे ते मीठा बाबा समझाते हैं इनको दुखों में सब याद करते हैं. இப்ப பாபா புரிய வைக்கிறாரு. மகாபாரத போரே நம்ம முன்னாடி நிக்குது இப்ப. தேர்ட் வேர்ல்டு வார். இனிமேலும் இனிமையான சிவ தந்தை நமக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். அவரை தான் துக்கத்துல எல்லா மனுஷங்களும் அந்த கடவுளை தான் நினைக்கிறாங்க. துக்கமே சிமரன் சபு கரே துக் சுக்குமே கரே ந கோய் அகர் சுக்குமே கரே தோ துக்கு காஹே கா அப்படின்றது கபீர்தாசரோட பாடல். பாருங்க, மனுஷங்க துக்கத்துல தாங்க கடவுளை நினைப்பாங்க. நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. துக்கத்துலதான் கடவுள் ஞாபகம் வருது. இதே மனுஷங்க சுகமா இருக்கும்போது கடவுளை நினைச்சிருந்தா துக்கமே வந்திருக்காது. ஏன்னா ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா. பாபாவுடைய நினைவு இருந்ததுன்னா நம்ம தப்பை செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா சுகமான நாட்கள்ல கடவுளை மறந்துட்டோம். அப்ப பாவம் செஞ்சாச்சு. இப்ப பாவ சுமை அழுத்தும் பொழுது, துக்கம் அதிகமாகும் பொழுது, கடவுளை தவிர வேற யாரும் இல்லை. நிர்கதியா நிக்கிறேன் கடவுளே, உன்னை தவிர எனக்குன்னு யாருமே கிடையாது, நீதான் இந்த துக்கத்தை நீக்கணும்னு போய் சரணாகதி அடையறாங்க. இன்னைக்கு பக்தி அதிகமானதுக்கு காரணம் துக்கம் அதிகமாயிருக்கு. துக்கம் ஏன் அதிகமாச்சு? பாவம் செஞ்சது. அதனால துக்கத்துல கடவுளை நினைக்கிறாங்க. शिव बाबा को दुखों में सब याद करते हैं. இந்த கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த குரூப் கூட துக்கம் வரும்பொழுது கடவுளை தான் நினைக்குது. யார நினைப்பாங்க? அவரை விட்டா வேற யாரு துக்கத்தை நீக்க முடியும்? மனசால அந்த கடவுளை தாங்க எல்லா உலகமே நினைக்குது. शिव बाबा को दुखों में सब याद करते हैं, सुखों में कोई नहीं करता. சத்தியுகத்துல பாக்கலாமே, சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? சத்தியுகத்துல ஒருத்தராவது சிவ பாபாவை நினைப்பீங்களா? ஒரு செகண்ட் ஆவது? சுகமான நாட்கள்ல மறந்துடுவீங்கன்னா தெரியுமே. அதனாலதான் பாபா
தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றார். நம்மளுக்காக ஒரு சொர்க்கத்த படைச்சு, நம்ம குழந்தைங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு, அவரு அப்படியே சிவனேன்னு அமைதியா உட்கார்ந்துடுறாரு பரந்தாமத்துல. ம். முக்தி அடைஞ்ச நிலையில இருப்பாரு. சொர்க்கமே தோ துக்கம் நெய்தா. நாமளும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தான் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்ல. சுகமான நாட்கள் அது. நம்மளுக்கு எதுக்கு கடவுளு? துக்கத்துல தானே அவர் தேவைப்படுறாரு. நாமளும் நினைக்க மாட்டோம் சொர்க்கத்துல. அங்கேயும் எந்த துக்கமும் கிடையாது. எதுக்கு நினைக்கணும்? वहां बाप का पाया हुआ वर्षा था ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கொட்டி கிடக்கும் போது எதுக்கு கடவுளை நினைக்கணும்? சத்தியுகத்துல யாரும் எந்த தேவதையும் இறைவனை நினைவு செய்ய மாட்டார்கள். அப்ப நன்றி மறப்பது முதல்ல இந்த தேவதைகள் தான். 5000 वर्ष पहले जब शिव बाबा आया तो भारत को स्वर्ग बनाया. 5000 வருடங்களுக்கு முன்பாக எப்பொழுது சிவ தந்தை இந்த பூமியில் அவதரித்தாரோ அப்ப இந்த பூமியை முக்கியமா பாரத நாட்டை ஸ்வர்க்கமாக மாத்தி இருக்கிறாரு. அப்ப நரகங்க இப்ப போய் பாருங்க, உலகமே நரகமா தான் இருக்கு. பாப்பா ஸ்வர்க பண்ணானே இந்த நரகத்துலதான் இன்விடேஷன் மேல இன்விடேஷன். அப்படியே கதறி கதறி கூப்பிடுறாங்க. வராரு, வேற வழி வந்துதான் ஆகணும். வந்துட்டாரு. எதுக்காக? நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுவதற்காக. 5000 वर्ष पहले जब शिव बाबा आया तो भारत को स्वर्ग बनाया. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக சிவ தந்தை பூமியில் அவதரித்தார் நரகத்தை ஸ்வர்க்கமா மாத்துறதுக்காக. அவ நரகங்க இப்பதான் அந்த நரகம் இருக்கு. இப்ப வந்துட்டாரு. கண்டிப்பா சொர்க்கமா மாத்தாம போறதா ஐடியாவே கிடையாது. பாப்பா ஸ்வர்க பண்ணானே இறைவன் இந்த பூமியில் அவதரித்தது இந்த முக்கியமா பாரத நாட்டை முழு உலகத்தையும் ஸ்வர்க்கமாக மாற்றுவதற்காக. துனியாக்கோ தோ ஏ பத்தா பி நஹி. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாதுங்க. கஹதே ஹைன் ஹம் சப் அந்தே ஹைன். தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்றாரு, நிறைய பேர் சொல்றாங்க கண்ணு இருந்தும் நாங்க குருடர்களாக இருக்கிறோம். நயன ஹீனுக்கோ ராக திகாவோ பிரபு அப்படின்னு பாடுறாங்களே. குருடர்களாக இருக்கோம், எங்களுக்கு நல் வழி காட்டுங்கள் தந்தையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்தோங்கி லாட்டி ஆப் பிரபு அவோ ஆக்கர் அங்கே பிரதான கரோ. பிரபு வாங்க, கண்ணு இல்லாத எங்களுக்கு கைத்தடியா இருங்க, கண்ணை திறந்து விடுங்க அப்படின்னு பாடுறாங்க. தும் பச்சோं को ज्ञान का तीसरा नेत्र मिला है. இப்ப சிவ பாபா வந்திருக்கிறாரு, நம்மளுக்கு மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்றார். ஜஹா ஹம் ஆத்மாயே ரஹதி ஹை வஹ சாந்தி தாம். இந்த மூன்றாவது கண் அப்படின்றது ஆத்மா. ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அளிக்கின்றார். அதனால அதுக்கு ஞான கண் கூட ஒரு பேர் இருக்கு. சிவ பாபா சொல்றாரு, நம்ம எல்லா ஆத்மாக்களும் ஒரு காலத்துல எங்க இருந்தோம் தெரியுமா? சாந்தி தாமத்துல. நம்ம வீடு பாப் பி வஹா ரஹதே ஹை. சிவ தந்தை கூட அங்குதான் இருக்கின்றார். தும் ஆத்மாயே और हम रहते हैं. ஆத்மாக்களாகிய நீங்களும் நானும் ஒரே வீட்டை சார்ந்தவங்க தாங்க. கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ஒரே பிளேஸ் தான். நம்ம வீடு அதுதான் ஒரிஜினல் வீடு. வீடு பேரு அடையணும், முக்தி அடையணும்னு சொல்றோமே, அதுதான் நம்ம வீடு. வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஆத்மால இருக்கிற பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் இவ்வளவு டைம் கொடுக்குறாரு. ஜஹா ஹம் ஆத்மாயே ரஹதி ஹை வஹ சாந்தி தாம். எங்கு ஆத்மாக்களாகிய நாம் வசித்தோமோ அந்த இடத்திற்கு சாந்தி தாமம் என்று பெயர். बाप भी वहां रहते हैं, तुम आत्माएं और हम रहते हैं. அப்பாவும் அங்கதான் இருக்கிறாரு. அப்பா இருக்கிற இடத்துல தானே குழந்தைங்க இருப்பாங்க. நாமெல்லாம் எல்லாம் ஒரே வீட்டை சார்ந்தவங்க தான். ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்மளாம். ஈஸ்வரிய குடும்பம். ஜஹா ஹம் ஆத்மாயே ரஹதி ஹை.
वह है शांति धाम, बाप भी वहां रहते हैं, तुम आत्माओं और हम रहते हैं। इनकी आत्मा को कहती है मैं तुम सब आत्माओं का बाप वहां रहता हूँ। சிவ பாபா சொல்றாரு, நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, என்னோட இருப்பிடமும் பரந்தாமம் தான். तुम पुनर्जन्म का पार्ट बजाते हो, मैं नहीं बजाता हूँ. நீங்கள் மறுபிறவியில் வருகின்றீர்கள், நான் வருவது கிடையாது அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. मैं नहीं बजाता हूँ. तुम विश्व के मालिक बनते हो, मैं नहीं बनता हूँ. तुमको 84 ஜனம் लेने पड़ते हैं. நீங்க தான் உலகத்திற்கு எஜமானன் ஆகுறீங்க, நான் ஆகுறது இல்ல. நீங்க தான் 84, பாருங்க, எஜமானன் ஆயிடுறீங்க, அதுக்கப்புறம் 84 வேஷம் போடணும்ல. நம்மளுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. பாபா மட்டும் வேஷமே கிடையாது. சொர்க்கமும் வேணாம், வேஷமும் வேணாம்னு தனியா அவரு மட்டும் ஒருத்தர் மட்டும் இருக்காரு டிராமால. तुमको समझाया था कि हे बच्चे, तुम अपने जन्म को नहीं जानते हो. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தாய், உன்னோட பிறவி பத்தி உனக்கு தெரியாம இருக்கே. 84 लाख जन्म कहते हैं, ये झूठी बातें हैं. 84 லட்சம் பிறவிகள் அப்படிலாம் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. மே கியான் கா சாகர் பதீதா பாவனஹும், நான் ஞானத்தின் கடலா இருக்கிறேன், பதீத ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குகின்றேன். மே ஆத்தா தபஹோ ஜப் சப் பதீத ஹை, நான் எப்பொழுது பூமிக்கு வருகின்றேனோ அப்பொழுது பூலோகமே பதீதமா தான் இருக்கு. तभी आकर सृष्टि के आदि मध्य अंत का राज समझाए त्रिकालदर्शी बनाता हूँ. அப்பதான் நான் பூலோகத்துக்கு வரேன், சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிய வைத்து திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றேன். बहुत पूछते हैं पहले पहले मनुष्य कैसे रचे. நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த கடவுள் முதல்ல மனுஷங்களை எப்படி படைச்சாரு? பகவான் ने सृष्टि कैसे रची, இந்த கடவுள் இந்த சிருஷ்டி எப்படி படைச்சாரு? एक शास्त्र में भी दिखाते हैं, प्रलय हुई फिर सागर में पीपल के पत्ते पर बच्चा श्री कृष्ण आया. ஒரு சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க, 10 அவதாரம் எடுக்கிறதாகவும் கடைசியா கல்கி அவதாரம் அப்படின்ட்டோம். அந்த நேரத்துல முழு உலகமும் மகா வினாஷ், தண்ணி ஜலமயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆளிலையில கிருஷ்ணா மிதந்துட்டு வர மாதிரி அந்த புக்ல காமிச்சிருக்காங்க, அந்த சாஸ்திரத்துல. भगवान ने सृष्टि कैसे रची. बाप कहते हैं ऐसा कोई बात नहीं, ये बेहद का ड्रामा है, दिन है, सतयुग त्रेता द्वापर कलियुग आता है. மத்தபடி பாபா புரிய வைக்கிறாரு, இந்த மாதிரி டோட்டல் வினாஷ் கிடையாது, புதுசா சிருஷ்டிய படைக்கவும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சிருஷ்டி தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான். பகல் சத்தியுகம் திரேதாயுகம், இரவு துவாபரயுகம் கலியுகம். மேல போயிட்டு திருப்பி வந்துருவோம். ஒரு செகண்டோட விஷயம். சிருஷ்டியில இங்க மனிதர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. கடைசி சொல் மேல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் சொல் கீழே வந்துரும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாபா முரளியில சொல்லியிருந்தாரு, இப்ப கிருஷ்ணா ராதா பருகும்போது பதீதமான ஆத்மாக்கள் இங்கதான் இருப்பாங்க, கலியுக வாசிகள். இவங்க வளர்ந்து லக்ஷ்மி நாராயண் ஆகுற வரைக்கும் இருப்பாங்க, ஆனா கம்யூனிகேஷன் இருக்காது. அவங்க லக்ஷ்மி நாராயண் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் அந்த கொஞ்சம் நஞ்சா இருப்பாங்கல்ல பெண்டிங் லிஸ்ட், அவங்கள மேல போவாங்க. அது வரைக்கும் வைண்ட் அப் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது காலியா இருக்காது பூலோகம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பச்சே பாப்கோ பதாயா தேத்தே हैं. சரி, பரவாயில்ல. இன்றைய நாள் சிவராத்திரி, சிவ ஜெயந்தி. அதனால நம்ம தந்தை இருக்காருல்ல, என்னோட பர்த்டே தாங்க உங்களுக்கும் பர்த்டே, அதனால உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. பாபு कहते हैं தத்தத்துவம். நாம சிவ பாபாவுக்கு பர்த்டே கிரீட்டிங் பண்ண வந்தா அவரு நம்மளுக்கு கிரீட்டிங் பண்றாரு. கேட்டா நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள் தாங்க பர்த்டே. சிவனும் நானும் ஒன்னா பிறந்தோமோ, அவரோட பர்த்டே தான் நம்மளுக்கும் பர்த்டே. बाप कहते हैं तत्तत्वम, तुम भी 100% दुर्भाग्यशाली से 100% भाग्यशाली बनते हो ना. பாபா பிரம்மா பாபா சொல்றாரு, நீங்களும் நானும் ஒண்ணுதாங்க.
நானும் உங்கள மாரிதான் கீழ இறங்கிட்டேன். துர்பாக்கியசாலி ஆயிட்டேன் நானு. 100% துர்பாக்கியசாலி. இப்போ சிவபாபா மூலமா 100% சௌபாக்கியசாலி. 100 மடங்கு பாக்கியசாலியா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. तुम भारतवासी व थे परंतु तुमको पता नहीं है. பாரத்வாசியாகிய நீங்கள் தாங்க அப்படி இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு இப்ப தெரியாது. எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. பாப் ஆக்கர் பதாதே ஹை. இப்ப உண்மை என்ன என்று இறைவனை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். तुम अपने जन्मों को नहीं जानते हो. சிவ பாபா சொல்றாரு, உங்க பர்த்த பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க என்ன சாதாரண ஆளா? அஹ், மே ஆக்கர் பதாதா ஹூம். எனக்கு தான் தெரியும். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். तुमने 84 ஜனம் லியே है. நீங்க தான் 84 பிறவி எடுத்தீங்க. बाप तुमको संगम पर सारे सृष्टि का समाचार सुनाते हैं. சிவ தந்தை சங்கம யுகத்தில் அவதாரம் செய்தாரு. இந்த முழு சிருஷ்டியினோட ஃபுல் சமாச்சாரம் நம்மளுக்கு சொல்றாரு. ஏன்னா எண்டு. அப்ப கதை ஃபுல் கதை சொல்ல முடியும்ல, நாமளும் புரிஞ்சுக்கிறோம். சத்தியுகமே தொடங்கி சொன்னாங்க. சத்தியுகம் ஸ்டார்டிங். இந்த கதை அப்பதான் ஆரம்பிக்குது. அப்பயே வந்து எல்லாத்தையும் சொன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. जिस समय सृष्टि की आदि मध्य अंत हुई नहीं तो उसका समाचार कैसे समझाएं. இந்த சிருஷ்டியினோட முதல் இடை கடை நடக்கவே இல்லைங்க. அப்பதான் தேவதைகள் வராங்க பூமிக்கு. அப்ப போய் நம்ம இந்த சிருஷ்டி சக்கரத்தோட ஞானத்தை சொன்னா யாருக்காவது புரியுமா? அஹ்? மே ஆத்தா ஹூ அந்து மே கல்பகே சங்கம் யுகே. நான் வருவது சிருஷ்டியின் கடைசியில. சம்பவாமி சங்கம் யுகே. சங்கம் யுகத்துக்கு தான் வரேன். சாஸ்திரம் மே லிखा है யுகே யுகே. சாஸ்திரத்துல எப்படி எழுதியிருக்காங்க? சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்துக்கும் வராரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு யுகத்தும் கடவுள் வராரு. மொத்தம் 4 யுகம். அப்ப 4 அவதாரம் தானே எடுத்திருக்கணும். தசாவதாரம்னு எப்படி சொல்லலாம்? சரி 5 யுகம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதிகபட்சமா 5 அவதாரம் தானே எடுக்கணும். எப்படி தசாவதாரம்னு சொல்றீங்க? இதுல வேற நார்த் இந்தியால 24 அவதாரம். சவுத்துல தான் 10 அவதாரம். சரி, இன்னொரு விஷயம். பாபா வந்து எப்ப வராரு? யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி. ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு இழிவு ஏற்படும் பொழுது நான் வந்து அதர்மத்தை அழித்து சத்து தர்மத்தை ஸ்தாபனை பண்றேன்னு சொல்றாரு. சத்தியுகம் திரேதாயுகத்துல தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டுச்சா? துவாபரயுகத்துல கூட இல்லைங்க. கலியுகத்துலதான் தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஜெனரேஷன் முன்னாடி கூட ஓரளவுக்கு நிம்மதியா வாழ்ந்தாங்க. இப்பதான் அந்த நிம்மதியே போயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் லாஸ்ட் பர்த். அப்போ ஒரு சிருஷ்டி சக்கரத்துல ஒரு சைக்கிள், அதாவது ஒரு கல்பால ஒரு முறைதான் அதர்மம் பீக்ல போகுது. அப்ப இறைவன் ஒரு முறைதான் வரணும். யுகம் யுகம் வந்து சத்தியுகத்துல வந்தா நம்மளுக்கு அவர் தேவையே இல்லையே. நம்மளுக்கு கூப்பிடவே இல்லையே. அவர் வந்தா நம்ம அவர் சொல்றது கேட்போமா? யோசிச்சு பாருங்க. जिस समय सृष्टि के आदि मध्य अंत हुई नहीं तो उसका समाचार कैसे समझाएं. சிருஷ்டிக்கு எண்டே வரல, நான் அப்படி வந்து சமாச்சாரம் முதல் இடை கடை ரகசியம் சொல்ல முடியும்? அதனால நாம வர்றது கடைசியில தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா பகவான் வச்ச கீதா மே லிக்கு தியாக. கீதையில என்ன எழுதிட்டாங்க? சம்பவாமி யுகே யுகே. அதுல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச்சன்னு எழுதிட்டாங்க. सब धर्म वाले श्री कृष्ण को भगवान तोड़े ही मानेंगे. ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணரே பகவானே வச்சுக்கோங்களேன். மத்த ரிலிஜன்காரங்க ஒத்துப்பாங்களா? எல்லாரும் ஷார்ப்பா இருக்காங்க. கடவுளுக்கு உடம்பே கிடையாது. அவர் இறைவன் ஒளியானவர். காட் இஸ் லைட். தெளிவா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கிருஷ்ணா தான் கடவுள்னா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பகவான் தோ நிராகார ஹைனா. இந்த அல்லாஹ்க்கு உடம்பே கிடையாது. 100 ஜஹாங்கே 100. இறைவன் உலகத்திற்கே ஒளியானவர்னு சொல்றாங்க. நாமளும் ஆமாங்க அவருதான் ஒளியா இருக்கிறாரு, அவர் காட் சிவா அப்படின்னா ஏத்துப்பாங்க. அல்லாவும், அதாவது ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுகோ சண்மதி தேவ் பகவான நம்ம தானங்க பாடணும். ஈஸ்வரனும் உன்னோட பேர் தான், அல்லாவும் உன்னோட பேர் தான். இறைவன் ஒளியானவர். இந்த மனுஷங்களுக்கு நல்ல ஷண்மதி தேவ் பகவான், நல்ல புத்தியை கொடு கடவுளே அப்படின்னு நம்ம தான் பாடணும்.
वह है सब आत्माओं का बाप. அந்த இறைவன் சிவன் ஈஸ்வர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். बाप से वर्षा मिलता है. அந்த அப்பா தாங்க ஆஸ்தி கொடுக்கிறாரு. तुम सब आत्माएं भाई भाई हो. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள். परमात्मा को सर्वव्यापी कहने से तो fatherhood हो जाता है. பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்லும் பொழுது ஃபாதர்ஹுட், அப்ப நானும் அப்பா நீயும் அப்பா அப்படி ஆயிடுது. யுனிவர்சல் பிரதர்ஹுட் ஆயிடுது. சர்வவியாபின்னா எனக்குள்ளும் சிவன் இருக்கிறாரு, உனக்குள்ளும் சிவன் இருக்கிறாரு, சிவோகம் அப்படின்னு எல்லாரும் சொன்னா அப்ப யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடாது, யுனிவர்சல் ஃபாதர்ஹுட்னு தான் சொல்லணும். ஃபாதருக்கோ கபி வருஷா மில்தா ஹை கியா. அப்புறம் நாம எல்லாரும் ஃபாதர்னா அப்புறம் ஆஸ்தி யாரு கொடுப்பாங்க? வருஷா பச்சோं மில்தா ஹை. ஆஸ்தி குழந்தைங்களுக்கு தாங்க கிடைக்கும். தும் ஆத்மாயே சப் பச்சே ஹோ. நாம் அனைத்து ஆத்மாக்களும் இறைவனின் குழந்தைகள் ஆவோம். பாப்கா வருஷா ஜரூர் சாஹியே. இறைவன் தந்தையானவர், அவரிடமிருந்து ஆஸ்தி அவசியம் அடைய வேண்டும். அதுக்கே வருஷா சே तुम राजी नहीं होते हो, इसलिए पुकारते हो, तुम्हारी कृपा से सुख गहरे मिले थे. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி இருக்குல்ல, எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனுஷங்களை திருப்திப்படுத்த முடியாது. அதனாலதான் அளவிட முடியாத சொத்துக்காக கடவுளை நினைக்கிறாங்க மனுஷங்க. अब फिर रावण द्वारा दुख मिलने से पुकारने लगे हो. இன்னொரு விஷயம், ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது, ரிலேஷன்ல ப்ராப்ளம் வருது. வெறும் பைசா மட்டும் வாழ்க்கை கிடையாதுல்ல, உடலும் ஆரோக்கியமா இருக்கணும்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க. எங்கேயாவது அடிபடும் பொழுது கடவுளை தான் நினைக்கிறாங்க. अब फिर रावण द्वारा दुख मिलने से पुकारने लगे हो. ராவணன் மூலமா துக்கம் கிடைக்குது, அப்ப நம்ம கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம், அழைக்கின்றோம். सबकी आत्माएं पुकारती है क्योंकि इनको दुख है, इसलिए याद करते हैं. எல்லா ஆத்மாக்களும் இறைவனை நினைவு செய்கின்றது, ஏனெனில் அனைவரும் துக்கத்துல தாங்க இருக்கிறாங்க, அதனாலதான் கடவுளை நினைக்கிறாங்க. பாபா ஆக்கர் சுக்குதோ. பாபா வந்து எங்களுக்கு சுகத்தை கொடுங்க. அபி இஸ் ज्ञान से स्वर्ग के मालिक बनते हो. பாபா சொல்றாரு, இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக மாறுகின்றீர்கள். तुम्हारी सदगति होती है, इसलिए गाया जाता है, सर्व का सदगति दाता एक बाप है. உங்களுக்கு சத்கதி கிடைக்கின்றது, எனவே சொல்லப்படுகின்றது, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். अभी सब दुर्गति में है, फिर सर्व की सदगति होती है. தரு சமயத்துல உலகமே துர்கதியில தான் இருக்கிறாங்க, ஆனா உலகத்திற்கே நல்லது நடக்க போகுது, அனைவருக்கும் சத்கதி நடக்க போகின்றது. जब लक्ष्मी नारायण का राज्य था तो तुम स्वर्ग में थे. எப்பொழுது இந்த பூலோகத்துல லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் நடந்ததோ அப்பொழுது நீங்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தில் இருந்தீர்கள். பாக்கி சப் முக்தி தாம் में थे. மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். अब हम बाप द्वारा राज योग सीखते हैं. தற்சமயம் நாம் சிவ தந்தையின் மூலமாக ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். बाप कहते हैं, कल्प के संगम पर मैं तुमको पढ़ाता हूँ. சிவ தந்தை சொல்கின்றார், கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றேன். மனுஷ்ய சே தேவதா பனாத்தா ஹூம். மனிதனை தேவதையாக மாற்றுகின்றேன். அபி தும் பச்சோं को सारा राज समझाता हूँ. இப்போ உங்களுக்கு எல்லா சீக்ரெட், எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கின்றேன். शिवरात्रि कब हुई है, ये तो मालूम होना चाहिए ना. சிவராத்திரி எப்பொழுது ஏற்பட்டது, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே. क्या हुआ, शिव बाबा कब आया. என்ன நடந்தது, சிவ தந்தை எப்பொழுது வந்தார்.
कुछ नहीं जानते யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. तो पत्थर बुद्धि ठहरे ना, அப்ப கல்லு புத்தி தானே. அபி தும் பாரஸ் புத்தி பந்தே ஹோ, நீங்களும் அப்படிதாங்க இருந்தீங்க. இறைவன் பூமியில் வந்து நம்மள செலக்ட் பண்ணாரே, அப்ப நாம கூட கல்லு புத்தியா தான் இருந்தோம். அப்ப அந்த நாலேஜ் கேட்க கேட்க கல்லு என்னாச்சு, தங்கமா மாறிடுச்சு. ம். தகரம் போல இருந்தவங்க பாபா வந்து சிகரமா மாத்துறாரு, தங்கமா மாத்துறாரு. பாரத் பாரஸ் புரி கோல்டன் ஏஜ் எடுத்தா, ஒரு காலத்துல இந்த பாரத நாடு தங்கமயமான உலகமாக கோல்டன் ஏஜ்டாக இருந்தது. லக்ஷ்மி நாராயண கோபி பகவான் பகவதி कहते हैं. அந்த கோல்டன் ஏஜ், அதாவது சத்தியுகத்தை அரசாட்சி பண்ணவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண், அவர்களை தான் பகவான் பகவதி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டு காட் அப்படின்னு சொல்லலாம். உனக்கோ வருஷா பகவானே தியா, அவங்களுக்கு ஆஸ்தி யாரு கொடுத்தாங்க, பகவான் கொடுத்தாரு. தேவோங்கா தேவ் மகாதேவ் அப்படின்னு நம்ம மகாதேவ் காட் சிவாவை சொல்றோம். ஏன்னா எல்லா தேவதைகளும் அவர் தானே உருவாக்குனாரு. அதனால அவர் மகாதேவ். உருவாக்கிட்டு அங்க வரல பாத்தீங்களா. तुमको फिर से भगवान भगवती बना रहे हैं, அந்த மகாதேவ் தான் வந்திருக்கிறாரு. இறைவனே வந்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றுகின்றார். இது அவரால தான் முடியும். अभी ये तुम्हारा बहुत जन्मों के अंत का जन्म है. இது உங்களுடைய பர்த்லே லாஸ்ட் பர்த். இப்ப நீங்க இருக்கிறத லாஸ்ட் எண்டு வர போகுது. बाप कहते हैं विनाश सामने खड़ा है. சிவ தந்தை சொல்கின்றார், விநாசம் கண்ணு முன்பாகவே இருக்கின்றது. இன்கோ கஹா ஜாத்தா ஹை ருத்ர ஞான யக்ய, இதை சொல்லப்படுகின்றது ருத்ர ஞான வேள்வி என்று. வசப் மெட்டீரியல் யக்ய ரச்சித்தே ஹை, வெளி உலகத்துல மெட்டீரியல் யக்யம் படைக்கின்றார்கள். यह ज्ञान की बात, இது வந்து ஞானத்தினுடைய விஷயமாகும். इसमें बाप आकर मनुष्य को देवता बनाते हैं. இங்கதான் கடவுள் வராரு, மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகின்றார். तुम बधाइयां देते हो शिव बाबा के आने की, நீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்க. பாபா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி शिव ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்றீங்க தானே. बाबा फिर कहते हैं मैं अकेला थोड़ा ही आता हूँ, मुझे भी शरीर चाहिए ना, பிரம்மா தன் மே ஆனா படே. சிவ தந்தை சொல்கின்றார், நான் என்ன தனியாவா வரேன், எனக்குன்னு ஒரு உடம்பு ஒருத்தர் கொடுத்திருக்காருல, வாடகை வீடு, அந்த உடம்புல தாங்க வந்திருக்கேன். சாக்கார முரளிக்கும் அந்த உடம்பு தேவைப்படுது, அவ்வியத்த முரளிக்கும் சூக்ஷ்ம சரீரத்துலதான் வந்தேன். ஆனா நம்மளுக்கு உடல் கொடுத்தவர் பிரம்மா பாபா. பலே பலே சூக்ஷ்ம மதன்னு ரச்சனா படை. நான் வந்து டைரக்டா பிரம்மா உடம்புல வர்றதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம உலகத்தை படைக்கிறேன், அங்க சூக்ஷ்ம பிரம்மாவையும் படைக்கிறேன். பாபா சொல்றாரு, நோட் பண்ணுங்க. நேரா சிவ பாபா பரந்தாமத்துல இருந்து பூமிக்கு இறங்கல, இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சூக்ஷ்ம உலகத்தை படைக்கின்றார். அங்கதான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் அவங்க சூக்ஷ்ம சரீரத்தை அவர் தான் படைக்கிறாரு. पले पले सूक्ष्म वतन रचना पड़े, इसलिए इनमें प्रवेश किया है, ये तो पतित था. அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வராரு. வரும்போது பிரம்மா உடம்புலதான் பிரவேசம் ஆயிட்டாரு, பரகாய பிரவேசம். ஆனா அந்த உடம்பு கொஞ்சம் பதீதமா இருந்துச்சுங்க. ஏன்னா 84 ஜனம்லே பதீத பனாக ஸ்ரீ கிருஷ்ணரே இருந்தாலும் 84 வேஷம் போட்டு பதீதமா ஆகணும்னு விதி. என்ன பண்றது, சப் புகார்த்தே தே, எல்லா உலகமே அழைக்கிறாங்க. பதீத்தமான சரீரத்துல வர வேண்டியதா இருக்கு. நீங்க தூய்மையான சரீரத்துல இருந்தீங்களே, சத்தியகத்துல ஒருத்தரை கூப்பிட்டீங்களா? இப்ப இவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க, கோடிக்கணக்கான மனிதர்கள் கூப்பிடுறாங்க கடவுளை, வேற வழி இல்லைங்க. சரி, குழந்தைங்க கூப்பிடுறாங்க, போலாம், பதீத்த சரீரமா இருந்தா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வந்துட்டாரு. अब बाप कहते हैं मैं फिर से तुम बच्चों को वर्षा देने आया हूँ. தற்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், நான் மீண்டும் உங்களுக்கு ஆஸ்தியை அளிப்பதற்காக வந்திருக்கின்றேன்.
बाप ही स्वर्ग को भारत को स्वर्ग का வருஷா देते हैं சிவ தந்தை தான் பூலோகத்திற்கு வந்து பாரத நாட்டை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றார். स्वर्ग का रचयिता बाप है. இந்த சொர்க்கத்தை படைத்தவர் இறைவன். जरूर स्वर्ग की सौगात ही देंगे. அப்ப சொர்க்கத்தை படைச்சாருன்னா சொர்க்கத்தையே உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பார்ல. பர்த்டே கிஃப்ட் பாத்தீங்களா, சொர்க்கத்தை கொடுக்குறேன்றாரு. अभी तुम स्वर्ग के मालिक बन रहे हो. தற்சமயம் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். ये पाठशाला है ना, भविष्य में मनुष्य से 21 जन्म के लिए देवता बनने की. இந்த பாடசாலை எதிர்காலத்துல 21 பர்த்துக்கு நீங்க தேவதை ஆகுவதற்காக பாடம் எடுக்கிறாரு. ஸ்வயம் ஈஸ்வர் டீச்சரா இருந்து பாடம் எடுக்கிறாரு பாடசாலையில. अभी तुम स्वर्ग के मालिक बन रहे हो. தற்சமயம் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். स्वर्ग का रचयिता बाप है. இந்த சொர்க்கத்தை படைச்சவர் யாரு? சிவ தந்தை. जरूर स्वर्ग की सौगात ही देंगे. அவரு பூமிக்கு வந்தா என்ன கொடுப்பாரு? சொர்க்கத்தை தான் கிஃப்டா கொடுப்பாரு. ये पाठशाला है भविष्य में मनुष्य से 21 जन्म के लिए देवता बनने की. 21 पीढ़ी तुम सुख पाते हो. वहां अकाले मृत्यु नहीं बनी. அக்காலே மிருத்யு ஹோத்தி நஹி. நீங்க 21 பர்த்துக்கு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ போறீங்க, கேரண்டி. சத்தியுகத்துல அகால மரணம் கிடையாது. जब शरीर की आयु पूरी होती है तब साक्षात्कार हो जाता है. எப்பொழுது சரீரத்திற்கு வயது ஆகின்றதோ அப்பொழுது காட்சிகள் கிடைக்கின்றன. एक शरीर छोड़ दूसरा लेते हैं. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றார்கள். सर्प का भी मिसाल है ना. सर्प நாகம், அது அடையாளம் இருக்குதானே. तुम बच्चे अभी बाप को बधाइयां देते हो. குழந்தைகளாகிய நீங்கள் தற்சமயம் பாபாவிற்கு வாழ்த்துக்கள் அளிக்கின்றீர்கள். बाप फिर तुमको बधाइयां देते हैं. பாபா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குழந்தாய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு சொல்றாரு. 2 பேரும் சொல்லிக்கிறோம். நம்மளுக்கு எப்படி இது ஹாப்பி பர்த்டே ஆச்சு? तुम अभी दुर्भाग्यशाली से सौभाग्यशाली बन रहे हो. துர்பாகியசாலில இருந்து சௌபாகியசாலி ஆனீங்கல்ல, அப்ப ஹாப்பி பர்த்டே தான். பதீத்த மனுஷ்ய சே பாவன் தேவதா பன்டே ஹோ. பதீதமான மனிதன்ல இருந்து தூய்மையான தேவதையா மாறுறீங்களே, இதை விட வேற என்ன வேணும்? இதுவே ஒரு சொல்லுவாங்களே, நான் ரீபர்த் எடுத்துட்டாங்க, நான் மறுபிறவி எடுத்து பொழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கதை தான் அது. चक्र तो फिरता है. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். ये तो तुम बच्चों को समझना है. இந்த समझाना है. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பிறகு மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். फिर ये प्राय लोप हो जाता है. அதன் பிறகு இந்த ஞானம் மறைந்து விடும். सतयुग में ज्ञान की दरकार ही नहीं रहती. சத்தியுகத்துல இந்த ஞானம் தேவையே இல்லை. எதுக்கு? ஞானம் தேவையே இல்லை சத்தியுகத்துல. தேவை எப்ப படுறது? துக்கம் இருந்தா தானே கடவுளே வேணும். அப்புறம் அவர் சொல்ற ஞானம் வேணும், அப்புறமா அதை தாரணை பண்ணுவோம். அங்க எல்லாம் தான் இருக்குமே, அப்புறம் எதுக்கு கடவுளும் வேணாம், அவர் சொல்ற ஞானமும் வேணாம். अभी तुम दुर्गति में हो तब इस ज्ञान से सद्गति मिलती है. இப்ப நீங்க துர்கதிக்கு வந்துட்டீங்க, இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சத்கதி கிடைக்கின்றது. बाप ही आकर स्वर्ग की स्थापना करते हैं. सर्व का சத்குரு ஏக் ஹி है. சிவ தந்தை நேரடியாக வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கு சத்கதி கொடுக்கக்கூடிய ஒரே வள்ளல் காட் சிவா தான். बाकी भक्ति मार्ग के कर्म कांड से कोई की सद्गति नहीं होती. மத்தபடி பக்தி மார்க்கத்துல இருக்கிற கர்ம காண்ட மூலமா யாருக்குமே சத்கதி கிடைக்காது. सबको सीढ़ी नीचे उतरना ही है. எல்லாருமே படிக்கட்டுல
கீழே இறங்கிதாங்க ஆகணும். நாராயணன் இறங்கிட்டாரு அப்படின்னா மத்தவங்க என்ன யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் கீழே இறங்குறாங்க. भारत सतो प्रधान था फिर 84 जन्म लेने पड़े फिर अब तुमको चढ़ना है. இதே பாரத நாடு சத்தோ பிரதானமா இருந்தது. நீங்க 84 பிறவி எடுத்தீங்க, கீழே வந்தாச்சு. இப்ப ஒரே பிறவில மேல போகணும். முக்தி தாம் अपने घर जाना है. மேல போகணும்னா எங்க போகணும்? முக்தி தாம் போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும். தெரியாமலே சில பேர் சொல்லுவாங்க, கடவுளே என்ன மேல கூட்டுக்கோ அப்படின்னுவாங்க. அவரு மேலதான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இருக்குல்ல. அஹ் அப்ப நாடகம் பூரா ஹோத்தா ஹை. இப்ப நாடகம் முடிய போகுது, அதான் வந்துட்டாரு. எல்லாரையும் வைண்ட் அப் பண்ணி மேல கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஏ புராணி துனியா கத்ம ஹோ ஜாயேகி. இந்த பழைய உலகம் அவ்வளவுதாங்க. இது அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இந்த மகாபாரத போர்ல காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல 18 நாள் யுத்தம் நடக்கும் மகாபாரதம். அந்த 18வது நாள் யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணா சொல்வாரு, அர்ஜுனா நீ வந்து வண்டியில இருந்து இறங்கிடு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்பான். நீ இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா வந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுவாரு. ஜம்ப் பண்ணி குதிச்ச உடனே அந்த வண்டி, அதாவது அந்த ரதம் இருக்கே, தேர் அப்படியே தீப்பற்றி எரியுமா. அப்ப அவர் வந்து சொல்வாரு, இந்த போர்க்களத்துல நிறைய அம்பு இது வாங்கி இருக்கு இந்த தேரு, அதனால இது வந்து தீப்பற்றி எரியுது அப்படின்னு அவர் வந்து சொன்னாராம். ஆனா இந்த தேரை வந்து 18 நாளும் இறங்கி இருக்காங்கல்ல, 18 நாளும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இறங்கி இருக்காங்க, ஏறி இருக்காங்க. ஆனா கடைசி நாள் மட்டும் அது தீப்பற்றி எரிஞ்சுது. பாபா சொல்றாரு, இதுதான் லாஸ்ட் நாள். லாஸ்ட். உலகமே தீப்பற்றி எரியும். ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் புதுசா பூமி உருவாக்கப்படும். ये पुरानी दुनिया खत्म हो जाएगी. இந்த பழைய உலகமே முடிஞ்சிடும். பாரத்துக்கோ அவிநாஷி கண்டு கஹா ஜாதா ஹை. பாரத நாடை தான் அழிவற்ற கண்டம் என்று சொல்கின்றோம். பாப்கா ஜனம்ஸ்தான் கபு கத்மா நெய் ஹோதா. இது காட் சிவாவோட பர்த் பிளேஸ். எப்படி கடவுளுக்கு வந்து அழிவே கிடையாது. அவர் பூமிக்கு வராருன்னா அந்த நாட்டுக்கு எப்படிங்க அழிவு வரும்? அழிவற்ற கண்டமாக பாரத நாடு மாறும். तुम शांति धाम में जाकर फिर आएंगे आकर राज्य करेंगे. நீங்க முதல்ல சாந்தி தாம் கிளம்புங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பிரம்மா பாபா உங்க கூட அனுப்புறேன், அங்க போய் ராஜ்யம் பண்ணுங்க, பாரதத்தை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு இங்கே சொல்றாரு. பாவன் அவரு பதித்த பாரத் மேஹி ஹோத்தே ஹை. தூய்மையானவர்களும் பாரத நாட்டுலதான் தேவதைகளா இருந்தாங்க. உலகத்திலே படு மோசமா பதித்தமானதும் பாரதவாசிகள் தான். 84 ஜனம் லேத்தே லேத்தே பதித்த பனே ஹோ. 84 வேஷம் போட்டு போட்டு கடைசியில பதித்தமா இல்ல ஆயிருக்கிறீங்க. யோகி சே போகி பனே ஹோ. யோகியா இருந்தீங்க, ஜீவன் முக்தி சத்தியுகம் திரேதாயுகத்துல. இப்போ போகி ஆயிட்டீங்க. ஏஹை ரௌரவ் நரக. இன்றைய உலகம் ரொம்ப மோசமான நரகமாகும். மகான் துக்க கா சமய ஹை. இப்ப மகான் துக்கம் நடக்கிற சமயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அபி தோ பகுத் துக்க ஆனேக்காக இனிமேதாங்க இருக்கு கிளைமேக்ஸ். அது எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. மிகப்பெரிய துக்கம் வரப்போகுது. கூனே நாகக்க கேளுங்க. அந்த லாஸ்ட் சீனு ரத்த கலரி விளையாட்டு தான் அது. பைட்டே பைட்டே பாம்ஸ் கிறேங்கே. ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஏவுகணையின் மூலமா நியூக்ளியர் பாம்ஸ் அனுப்புவாங்க பாருங்க. அப்பா பயங்கரமா இருக்கும் அந்த சீன். தும்னே கியா குணா கியா நாஹக் சப்கா வினாஷ் ஹோ ஜாயேகா. ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாரும் கதறுவாங்க. அந்த லாஸ்ட் சீனு கூடிய சீக்கிரத்துல வேற நடக்க போகுது. கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. வினாஷ் கா சாட்சாத்கார தோ பச்சோ நே கியா ஹை. வினாசத்தினோட காட்சி குழந்தைங்க பார்த்திருக்காங்க. अब तुम सृष्टि चक्र का ज्ञान जान गए हो.
தற்பொழுது நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை தெரிந்து இருக்கின்றீர்கள். तुम्हारे पास ज्ञान की तलवार ज्ञान का खड्ग है. உங்களிடம் ஞான வாளும் இருக்கு, ஞானம்ன்ற கேடயமும் இருக்கு. तुम हो ब्रह्मा की मुख वंशावली ब्राह्मण. நீங்கள் பிரம்மாவின் முக்கு வம்சாவளி வாய் மூலமா ஜென்மம் எடுத்த பிராமணர்கள் ஆவீர்கள். பிரஜாபிதா பி பாபா ஹைனா. பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றோமே, அவரு கூட அப்பா தானே. कल्प पहले भी इसने मुख वंशावली पैदा की थी. போன கல்பத்துல கூட பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்களை உருவாக்கி இருந்தார பிரம்மா பாபா. बाप कहते हैं मैं कल्प कल्प आता हूँ. எப்ப சிவபாபா வந்து பிரம்மா உடம்புல வராரோ, நம்ம எல்லாம் பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள் உருவாக்கப்படுகின்றோம். அம்மா பிரம்மானா அப்பா சிவ். इसमें प्रवेश कर तुमको मुख वंशावली बनाता हूँ. பிரம்மா உடம்புல பிரவேசம் ஆயிட்டு உங்களை என் குழந்தையா மாத்துறேன், பிரம்மா முख वंशावली பிராமணனா மாத்துறேன் அப்படின்னு காட் சிவா சொல்றாரு. ब्रह्मा के द्वारा स्वर्ग की स्थापना कराता हूँ. பிரம்மா மூலமாக ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். स्वर्ग में तो भविष्य में ही जाएंगे. சொர்க்கத்துல எப்ப போவீங்க? எதிர்காலத்துலதான் போவீங்க. சீச்சி துனியா தோ கத்மா ஹோனி चाहिए. இந்த பழைய உலகம் ஒரு நாள் அழியதான் போகுது. बेहद का बाप आते ही है नई दुनिया रचने. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா வந்திருக்கிறாரு புது உலகத்தை படைப்பதற்காக. बाप कहते हैं मैं तुम बच्चों के लिए हथेली पर भविष्य ले आया हूँ. शिव बाबा சொல்றாரு, நான் என்னோட உள்ளங்கையில ஸ்வர்கத்தை எடுத்துக்கொண்டு இறங்கி இருக்கின்றேன். तुमको कोई भी तकलीफ नहीं देता हूँ. உங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. तुम सब द्रौपदिया हो. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆவீர்கள். திரௌபதிய அந்த மான பங்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. அதனால ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனி நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க விரும்பல. நீங்க இப்போ ஒரு சிவ பாபா மட்டும் நினைங்க. கடைசியில நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. முதல்லயே என்ன கூப்பிடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அச்சா, இப்போ ஒரு முறை வந்து திரௌபதியிட உத்தரா வந்து பேசினாங்களாம் மகாபாரதத்துல. உத்தரா வந்து யார் தெரியுமா? அபிமன்யோட ஒய்ஃப். அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு மனசுல படுது, என்னமோ தவறு நடக்க போகுதுன்னு, எனக்கு வந்து ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கேட்கும்போது ஆக்சுவலா வந்து மகாபாரத போர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 18 நாள் போரு. அபிமன்யுலாம் இறந்து போயிட்டான். அந்த உத்தரா வந்து பிரெக்னெண்டா இருக்கான். அப்பதான் அவங்க வந்து மனசுல ஏதோ தவறா நடக்க போகுதுன்னு கேக்குறாங்க, ஐடியா கேக்குறாங்க. அப்ப வந்து திரௌபதி சொல்றாங்க, நான் செஞ்ச தவறை நீ செய்யாத. உனக்கு வந்து ஏன்னா அந்த மானபங்கம் பண்ணுவாங்கல்ல, அப்ப திரௌபதி வந்து முதல்ல பாண்டவர்களை கூப்பிடுவாங்க, ஒருத்தரையா கூப்பிடுவாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பீஷ்மர் அவ்வளவு பெரியவரை கூப்பிடுவாங்க, அவங்களும் அப்படியே இருப்பாரு. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார கூப்பிடுறாங்க, பெரிய பண்டிதராச்சே ஹெல்ப் பண்ணலாம்ல, பண்ணல. பீஷ்மர் பண்ணல, துரோணாச்சாரியார் பண்ணல. கர்ணன் அவ்வளவு பேசுறாரு சட்டம்னு, இப்ப ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அந்த சங்கு தோஷ், அதனால அவர் அமைதியா இருக்கிறாரு. எல்லாமே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்புறமா தான் கடைசியில நான் கிருஷ்ணாவை நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ முதல்ல நினைச்சிடு. முதல்ல கடவுளை நினைச்சேன்னா உனக்கு வந்து அவ்வளோ துக்கம், அவ்வளோ வேதனைலாம் வரவே வராது. நான் ஒரு என்னோட வாழ்க்கையை ஒரு பாடமா எடுத்துக்கோ அப்படின்னு திரௌபதி சொன்னாங்களாம். அப்ப வந்து உத்தரா சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அஸ்வத்தாமன் வந்து துரியோதனன்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டான், அந்த பாண்டவர்களுடைய வம்சமே இருக்கக்கூடாது, நான் அழிச்சிடுறேன். 5 பாண்டவர்களுடைய குழந்தைங்க 5 பேரையும் கொன்னுட்டான் தூங்கிட்டு இருக்கும்போது. பாண்டவர்கள் நினைச்சு வெட்டிட்டான். ஆக்சுவலா அது வந்து பாண்டவர்களுடைய பசங்க. அப்புறம் கடைசியில இந்த அர்ஜுனனோட பையன், அதாவது அபிமன்யுவோட பையன், அர்ஜுனனுக்கு பேரன், அவன் தான் வந்து உத்தராவோட வயித்துல இருக்கான். அந்த கருவை அழிக்கிறதுக்காக பிரம்மஸ்திரம் விடுறான் அஸ்வத்தாமன்.
அப்ப உத்தராவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க வந்து கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க. அப்படியே அந்த கிருஷ்ணா வந்து அந்த பிரம்மாஸ்திரம் பக்கத்திலே வராம தடுத்து திருப்பி அடிச்சுடுவாரு. அது போயிடும். திசை மாறி போயிடும். அது வந்து உத்தராவ ஒண்ணும் செய்யாது. இது எதுக்காக சொல்றோம்னா, எவ்ளோ அந்த லாஸ்ட் சீன்ல எவ்ளோ பிரச்சனை வரும் அந்த லாஸ்ட் வினாஷ் டைம்ல. அப்ப அந்த செகண்ட் நம்ம பாபான்னு நம்ம நினைக்கிறோம். முதல் இன்ஃபர்மேஷன் பாபாவுக்கு குடுக்கும் பொழுது, பாபா ஸ்டெப் எடுப்பாரு. தயவு செஞ்சு கடைசி இன்ஃபர்மேஷன் குடுக்காதீங்க. திரௌபதி மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாபாவுக்கு குடுங்க. ஓடி வந்து உதவி செய்வாரு. எஃப்ஐஆர் புக் பண்ணிடுங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் பாபாக்கு சொல்லுங்க. अच्छा मीठे मीठे सिकी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते हम रूहानी बच्चों के रूहानी बाप को नमस्ते धारणा के लिए मुख्य सार फर्स्ट पॉइंट देवताओं से भी उच्च हम सर्वोत्तम ब्राह्मण है தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் சர்வத்தம் பிராமணர்கள். 5 வருணங்களே உத்தமமான வருணம் பிராமண வருணம். இஸ் ருஹானி நஷே மே रहना है. இந்த ஒரு ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். ज्ञान और योग से आत्मा को स्वच्छ बनाना है. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட் सबको शिव बाबा के अवतरण की बधाइयां देनी है. அனைவருக்கும் சிவ் பாபாவுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். बाप का परिचय देकर पतित से पावन बनाना है. சிவ் பாபா வந்திருக்கிற மெசேஜ் கொடுங்க. இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து பतितமானவர்களை பாவனமாக ஆக்க வேண்டும். ராவன் துஷ்மன் சே முக்த் கருணா ஹை. அனைத்து குழந்தைகளையும் ராவணன் எனும் எதிரியிடமிருந்து விடுவிக்க வேண்டும். வரதானம் சொல்றாரு. विस्तार की रंग बिरंगी बातों से किनारा कर मुश्किल को सहज बनाने वाले सहज யோகி பவ. விஸ்தாரத்தினுடைய பலவிதமான ரங்கு, விஸ்தாரத்துல நிறைய கலர்ஸ் இருக்கு. அந்த விஷயங்களை கலர்ஃபுல்லான விஷயங்களிலிருந்து விடுபட்டு கஷ்டமான விஷயங்களை கூட சகஜமாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. जब बाप को देखने के बजाय बातों को देखने लग जाते हो तो कई क्वेश्चन உற்பன்ன होते हैं. எப்பொழுது நீங்கள் சிவ தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்கின்றீர்களோ அப்பொழுது பல கேள்விகள் மனதில் எழும்புகின்றன. और सहज बात भी मुश्किल अनुभव होने लगती है. மேலும் சகஜமான விஷயம் கூட உங்களுக்கு கடினமாக அனுபவம் ஆகும். क्योंकि बातें हैं वृक्ष और बाप है बीज. ஏனெனில் விஷயங்கள் விருட்சமா மரம் போல இருந்தாலும் பாபா விதையாக இருக்கின்றார். जो विस्तार वाले वृक्ष को हाथ में उठाते हैं वह बातों को किनारे कर देते हैं. फिर विस्तार एक जाल बन जाता है. जो विस्तार वाले वृक्ष को हाथ में उठाते हैं. யார் வந்து விஸ்தாரமா இருக்கக்கூடிய விஷயங்களை கையில எடுக்கிறாங்க, அதாவது மரத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னா பாப்கோ கினாரா கருதேத்தே அவரு பாபாட்ட இருந்து விடுபட்டுறாங்க. விஷயங்களையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. फिर विस्तार एक जाल बन जाता है. அந்த விஷயங்களின் விஸ்தாரத்துல போக போக ஏன் அப்படி பண்ணாங்க, இவங்க யாரு அப்படி பண்ணாங்க, பல கேள்விகள் வரும். இந்த கேள்விக்குறியெல்லாம் ஒரு வந்து நிறைய கொஸ்டின் மார்க், அது எல்லாம் சேர்ந்து ஒரு வலையா மாறும். கடைசியில அந்த வலை பின்னவங்களே மாட்டுறாங்க. ஜிஸ்மே ஃபஸ்தே ஜாத்தே ஹை. நாமளே கேள்வி கேட்டு விஸ்தாரத்தை யோசிச்சு விஷயங்களை யோசிச்சு கேள்வி கேட்டு நாம பின்ன வலையில நாமளே மாட்டுறோம்.
बातों के विस्तार में रंग बिरंगी बातें होती हैं. விஷயங்களை விஸ்தாரப்படுத்த பல கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வெளிப்படுதாம். जो अपने और आकर्षित कर लेती है, அந்த விஷயங்கள் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கின்றது. इसलिए बीज रूप बाप की याद से बिंदी लगाकर, அதனால விஸ்தாரம்ல போகாதீங்க. விதை பாபாட்ட வாங்க. அவரு விதையா இருக்காருல்ல, அவர்கிட்ட வாங்க. उस उससे बाबा சொல்றாரு, बाबा की याद से बिंदी लगाकर उससे किनारा कर लो तो सहज योगी बन जाएंगे பாபான்னு சொல்லிடுங்க. அப்ப பாபா சொல்வாரு, சரிம்மா நான் பாத்துக்கிறேன். நீ வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடு விஷயத்துக்கு. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாச்சுல, நீ இப்போ விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடு அப்படின்னு பாபா சொல்வாரு. அதனால விதை சொரூபமான பாபாவின் நினைவின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விஷயங்களிலிருந்து விடுபட்டு சகஜ யோகியாக ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஸ்லோகன் சொல்றாரு, मैं और मेरेपन की अलाई को समाप्त करना ही रियल गोल्ड बनना है. நான் செஞ்ச இந்த ஈகோ மற்றும் என்னுடையத, நான் மற்றும் எனது எனும் அல்லாய், அதை சமாப்தி செய்வதுதான் ரியல் கோல்டு ஆவது ஆகும். अव्यक्त इशारा. अभी सभी मिलकर एक मत हो, सेवा के कोई भी कार्य को धूमधाम से आगे बढ़ाओ. ஸ்ரீபாபா சொல்றாரு, தற்சமயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து, ஒற்றுமையாக இணைந்து ஒரு சேவா பண்ணுங்க. அப்ப இப்போ வருது பாருங்க, சிவராத்திரி இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. சிவனும் நானும் 14, 15, 16 ஒரே டாபிக், ஒரே மாதிரியான சேவா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே டாபிக்ல சேவா பண்றோம். எல்லாரும் ஒற்றுமையா செய்யறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது சேவா கே கோயி பி காரியக்கோ தூம் தாம் சே ஆகே படாவோ. அந்த சேவையில நல்ல யார பிரத்யக்ஷம் பண்ணணும், யாருக்காக இந்த சேவா, சிவன் இந்த பூமியில வந்துட்டாருன்ற அறிமுகத்தை உலகத்திற்கு கொடுக்க போறோம். தூம் தாமா கொண்டாடுங்க, கோலாகலமாக இந்த வருஷம் சிவராத்திரியை நம்ம கொண்டாடலாம். हर ब्राह्मण आत्मा के सहयोग से शुभ कामनाओं शुभ भावनाओं से सेवाओं की धूम मचाओ. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய உதவியின் மூலமாக எல்லாரும் செய்வாங்க. என்னோட பிறந்த நாள், நான் வந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்றீங்கல்ல, எல்லா பிகேஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்ரீபாபாவே சொல்றாரு, எல்லாரும் தன்னுடைய உடல் மனம் பொருள் மூலமாக அவசியம் இந்த சேவையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. சுப காம்னா சுப பாவனையின் மூலமா கொண்டாடுங்க, தூம் தாமா கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க சிவராத்திரிய. अगर कोई मुख से बोल नहीं सकते तो मनसा वायुमंडल से सुख की वृत्ति सुखमय स्थिति में सुखमय संसार बनाए. சிலரால வார்த்தைகளால சேவா பண்ண முடியலையா, ஒன்னும் பிரச்சனையா இல்ல. யக்கிய குண்டம் இருக்கு, சைலண்டா உட்காந்து யோகா பண்ணுங்க. யக்கிய குண்டத்துக்கு 2 சைடு, நல்லா யோகா பண்ணுங்க, வைப்ரேஷன் கொடுங்க. முழு உலகத்துக்கும் போய் சேரட்டும் அந்த வைப்ரேஷன். உங்க சுகமான விருத்தி சுகமய ஸ்திதியின் மூலமா சுகமய உலகத்தை கிரியேட் பண்ணலாம். कहाँ जा नहीं सकते हो, तबीयत ठीक नहीं है तो घर बैठे ये सेवा करो. பாபா நானும் நினைக்கிறேன், சிவனும் நானும் நல்லா ஓடி ஆடி சேவை பண்ணணும்னு, வயசாயிடுச்சு. நிறைய பழைய மாதாசு புலம்புறாங்க, என்னால சேவா பண்ண முடியல அப்படின்னு. நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்தே சேவா பண்ணலாம். மனசா சேவா பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். 14, 15, 16 சிவ் பாபா தமிழ்நாட்டுல அப்படியே பிரத்யக்ஷம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சேவா பண்ணுங்க. மனசா சேவா பண்ணுங்க. सेवा में सहयोगी जरूर बनो, तब सर्व के सहयोग से सुखमय संसार बनेगा. என்னால முடிஞ்ச சகயோகம் கண்டிப்பா இந்த ஈஸ்வரிய சேவையில நான் பண்ணணும். அணில் சேவையாவது நான் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. என்னால முடிஞ்சது மனசா சேவை தான், தாராளமா பண்ணுங்க.
அனைவருடைய சகயோகத்தினால தாங்க சுகமய சன்சார் நான் உலகத்தை கொண்டுட்டு வரப்போறேன். எல்லாருடைய கோஆப்பரேஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து கோஆப்பரேஷனோட இந்த யோகா பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் பாப் தாதா மீட் இருக்கு. அத அவங்கவங்க எல்லாருமே பிஸியா இருப்பீங்க. சேவையில மொபைல் மூலமா நீங்க கேட்டுக்கலாம். சாந்தாம் சேவாதாரிஸ் வந்தா போதும். அவங்கவங்க இடத்துல இருந்து அவங்கவங்க கேட்டுக்குவாங்க. ஏன்னா 14, 15, 16 காலையில 7 to 12 சாயந்தரம் 4 to 8 ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க நான்-பிகேஸ். அதனால இது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு காலையில அதாவது 15 பிப்ரவரி காலையில 7 மணிக்கு ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் இருக்கும். கேக் கட்டிங்லாம் இருக்கும். கொஞ்சமா முரளி எடுப்பாங்க. 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா நான்-பிகேஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால 7 to 8ல எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங். அதுக்கப்புறம் நாம இந்த சேவா கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிற சேவா நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். பாபா இந்த முறை பிரத்யக்ஷம் ஆகணும் அப்படின்ற சுப பாவனை. எல்லாரும் பிகேஸ் ஆகணும். 33 கோடி தேவதைகள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப பாவனையோட நம்ம இந்த சேவை நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். விக்னமே வராம நிர்விக்ன சேவையா இருக்கணும். எல்லாருடைய கோஆப்பரேஷன் மூலமா இந்த சேவையின் மூலமா பாபா வெளிப்படட்டும் அப்படின்ட்டு நம்ம இப்ப யோகா பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.
அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய். அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறே. உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறே. உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்த மழையே புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.